வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க, நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு சாஃப்டான சப்பாத்தியும், பாம்பே சட்னி, பாம்பே லக்கடின்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய், இஞ்சி அதுதாங்க காரத்துக்கு. அது உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி பண்ணிக்கோங்க. பூண்டு 2 பெரிய பூண்டு கூட உரிச்சு போடலாம். கடலை மாவு 2 டீஸ்பூன். நீங்க ஆள் நெறைய இருந்தா அதுக்கேத்த மாரி கரைச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டு சோம்பு, கடுகு, கருவேப்பிலை, பூண்டு இது நல்லா வதங்கட்டுன்னு பெரிய வெங்காயத்தையும், பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி மசியறதுக்கு உப்பும், மஞ்சத்தூள் மட்டும்தாங்க. காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் தான். அதனால உப்பும், மஞ்சத்தூளும் போட்டு இந்த கடலை மாவை கரைச்சு வச்ச கலவைய அதுல கொட்டிடணும். நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 2 நிமிஷத்திலேயே வந்துருங்க. 2 கொதி வந்தாலே போதும். அது உடனே ரெடி ஆயிடும். இது அவசரமான ஒரு சட்னின்னு சொல்லலாம். மிக சுவையான சட்னி. தோசைக்கும், சப்பாத்திக்கும் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பரா இருக்கும். 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க தாராளமா. அதுல வந்து கொத்தமல்லியை போட்டு நீங்க வந்து இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்திக்கு கோதுமை மாவு, கடலை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அதுல உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீர் விட்டு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியா பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் தாங்க நான் போட்டு பிசைவேன். அது ஒரு மணமா இருக்கும். பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு, நல்லா சப்பாத்தியா இட்டு எடுத்தீங்கன்னா, வாங்க இந்த மாரி நம்ம சூப்பரா சப்பாத்தி வருங்க. செஞ்சோம். இங்க பாருங்க. அப்புறம் என்னங்க, தொடும்போதே உங்களுக்கு சுட்டு சாப்பிட எவ்வளோ வேண்டியதுதான். சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? லேயர் லேயரா எவ்வளோ வரும் சாஃப்ட்டா உங்களுக்கு. இருக்கு. லேயர் லேயரா அதோட வருது பாருங்க. ஆக்சுவலி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, பத்திரமா ரொம்ப செய்யணும். சூடா இருக்கு இது. என்னால எடுக்கவே வரல. அவ்ளோ சூடு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இது. ம். சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலி எனக்கு பேசவே வரல. பேசவே வார்த்தை வரல. நல்லா டேஸ்ட்டா டேஸ்ட் இருக்கு. சுட அள்ளுது. சுட இந்த குளிருக்கு அதுவும் இதெல்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு, நீங்களும் செஞ்சு கமெண்ட்ல பார்த்துட்டு எப்படி எப்படி இருந்ததுன்னு இருந்ததுன்னு சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. தேங்க் யூ.